இப்ப நீ யாரை தோக்கடிக்கணும்? உன்னையே நீ தோக்கடிக்கணும். எந்த ஒண்ணு வெளியில காமிக்கிறியே, 2 கண்ணு, மூக்கு, வாயி, கை, உடம்பு, இருதயம், காலு, இதை நீ தோக்கடிக்கணும். யார் தோக்கடிக்கணும்? உள்ள இருக்கிற நீயே இந்த மாம்சத்தை தோக்கடிக்கணும். போராட வேண்டியது உனக்கு நீயே போராடணும். போராட்டத்தில் ஜெயம் வேணும். முதல்ல பாவத்திலிருந்து, பாவத்தின் காரணமாக தடை காணப்படுவது ஜெபத்துல. ஜெபத்துக்கு தடை. நல்லா புரிஞ்சிடுங்க. இப்ப பாவத்திலிருந்து ஜெயம் எடுத்தா மட்டும்தான் ஜெபிக்க முடியும், இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. இரண்டாவது, வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இனி கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, மரணம் இல்ல, வியாதி இல்ல, நோய் இல்ல, ஒண்ணு கிடையாதான் சொல்லிட்டார்ல. அப்ப சுகவீனத்தையும் மரணத்தையும் எதிர்த்து போராடுகிற போராட்டம் உன்னிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா யோசுவா இந்த பூமியில் இருந்தபோது வியாதியை எதிர்த்து போராடினார். வியாதிஸ்தர்களுக்கு குணம் கொடுத்தார், மரித்தவனுக்கு ஜீவன் கொடுத்தார். ஏன் ஒன்னாலுக்கு அதுக்கு முடியல? அவர் தானே உனக்குள்ள இருக்கிறாரு, அவர் தானே உனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப அவர் உனக்குள்ள இருந்தால் அவர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு போனார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான். ஏன் அவர் செஞ்ச கிரியையே செய்ய ஒன்னும் இல்லை. பிசாசை மட்டும் விரட்டிறேன், வியாதியை மட்டும் மாத்திரேன், ஏன் முடியல? அப்ப அவர் உன்னிட்ட இல்லை. மரணத்தை எல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா அவரு அந்த ஊர்ல இருந்த எல்லா மனிதவனையும் ஜெயித்து எழுப்பினாரான்னு கேட்டா இல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை அவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக மரித்தவனை எழுப்பினார். நீ அதை விட்டு. ஆனா நோயாளியை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவனுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்தாரே, உனக்கு எங்கே அந்த விடுதலை இருக்கா? இல்ல. அந்த போராட்டம் இருக்க இல்ல. அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், பிசாசை விரட்ட முடியலையா? கவலைப்படாத. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி போகாது, நீ அதை செய் முதல்ல அப்படின்னாரு. நமக்கு அதை தான் செய்ய மாட்டோம். உபவாசம் இருந்தாலே பிசாசு வரும், ஜெபம் பண்ற நேரமே பிசாசு வரும். எப்படி புரியலையா? நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், பிசாசு வந்து தலையில் அடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஜெபம் ஓடல. பிசாசு வந்து இருமலை தந்துருச்சு, பிசாசு வந்து இழுப்ப தந்துருச்சு, பிசாசு வந்து நெஞ்சுவலியை தந்துருச்சு. இதுதான் காரணம். ஏன் கேட்கிறேன்? போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நீ போராட வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக நீ போராடித்தான் ஆகணும். ஒரு வேலை செய்ததை பார்த்தேன், கருங்கல்லு தூக்கி 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 எனக்கே கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த மனுஷன் இவ்வளவுப்பா என்ன வேலை செய்யறாரு, எதுக்கு? ஒரு 1000 ரூபாய்க்கு வேண்டி அவர் என்ன கஷ்டப்பட்டு, அது ஒரு போராட்டம். நான் பக்கத்தில் போய் சொன்னேன், நான் கொஞ்சம் நில்லுங்களேன். இல்லை இல்லை இல்லை, வேலையை முடிச்சிடுறேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு வேண்டி அவர் என்ன போராட்டம் போராடினார் நான் யோசிச்சு பார்த்தேன். உங்க வேலைகள் எல்லாம் நான் பார்க்கறது இல்ல, அண்ணன் வேலையை பார்த்ததுனால. கருங்கல்ல அப்படி தூக்குறாரு. ஐயோ ஞாபகம் இருக்கா? கருங்கல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குறாரு. ஏன்னா அந்த போராட்டம் அன்றைக்குள்ள கூலிக்காக. போராடினால் மட்டும்தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம போராடுறதே இல்லையே. அதே இது ஆன்மீகத்தில் போராடுறோமா? எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய கிரியைகளை முறியடிக்க நான் போராடுவேன். எத்தனை பேர் போராடுற? என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய சரீரத்தில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசுடைய போராட்டத்திற்காக நான் போராடுவேன். எத்தனை பேர் போராடுற? இல்ல. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இன்னும் நம்மகிட்ட வரலையே. போராட்டம் இல்லாமல் விடுதலையாகிய ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மூன்றாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் போராட வேண்டிய விஷயம் சத்தியத்திற்காக போராடணும். இப்ப சத்தியம்னா என்ன? உண்மை அப்படித்தானே சொல்லுவீங்க? இல்ல. சத்தியம் என்பது யோசுவா,
சத்தியம் என்பது யாசுவாவுடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்ப சத்தியம் யாசுவா, சத்தியம் யாசுவாவுடைய வார்த்தை. சரி, அறிஞ்சிட்டேன் என்ன? இல்ல, அறிஞ்சா மட்டும் போறாது. அறிகிறது என்பது கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா நீ அடங்கல. கீழ்ப்படிறது கொஞ்சம் கஷ்டம். கீழ்ப்படிறதுக்காக போராடு. நான் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இந்த எண்ணம் நம்மகிட்ட வருதா? அதுக்காக முயற்சி பண்ணுவோமா? இல்லையே. நான் இருக்கிறேன் ஒரு அப்பா என்ற ஸ்தானத்தில். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குதுன்னா இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், டேய் அப்ப நீ கீழ்ப்படிங்கடா. புருஷன் என்ற அதிகாரத்தில் இருக்கிற போது மனைவியை பார்த்து சொல்லுவேன், என் வார்த்தைக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், கீழ்ப்படிமா. பாஸ் என்ற நிலைமையில இருந்துட்டு சொல்லுவேன், ஏய் விசுவாசிகள் நீங்க கீழ்ப்படிங்க. ஆசை இருக்கா இல்லையா? ஆனா நீ எங்க கீழ்ப்படுகிற? நீ யாருக்கு கீழ்ப்படுகிற? கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். எதை நம்புறியோ, எதுக்கு அடங்குறியோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். அந்த கீழ்ப்படிதல் ஒரு போராட்டம். அப்ப சத்தியத்திற்காக போராட வேண்டும். போராடி அதற்கு கீழ்ப்படிந்தால் நீ விடுதலை பெறுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட சத்தியமும் இல்லை, சத்தியமாகிய யாசுவாவும் இல்லை, யாசுவாவுடைய வார்த்தையும் இல்லை. ஏன்னா வந்துச்சுன்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிகிற பழக்கம் நம்மகிட்ட இல்லையா? அது இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க சொல்றபடி சத்தியம் என்பது உண்மைதான். அவர் யாசுவா தான், அவர் யாசுவாவுடைய வார்த்தை தான். அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது உன்னிடத்தில் இருக்காது. அது இல்லை என்று சொன்னால் உனக்கு ஜெயம் உண்டாகாது. சத்தியம் உன்னிடத்தில் இல்லையானால் உன்னுடைய எதிராளியாகிய பிசாசை நீ ஜெயிக்க முடியாது. எப்படி ஜெயிப்ப? ஏன்னா ஒன்னால ஜெயிக்க முடியாதுங்க. ஒன்னுட்டு இன்னொரு வல்லமை கடந்து வரணும். அவருடைய வல்லமை கடந்து வராம ஒன்னால எதையும் செய்ய முடியாது. இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுனால் என் கைகாலை நீட்டுகிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுனால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறபடினால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் கிரியை செய்யும். இந்த சரீரத்தில் இருக்கிற வல்லமை இதை விட்டு கடந்து போனால் இதை பிணம் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் மனிதன், அதுவரைக்கும் திறமைசாலி, அதுவரைக்கும் ஞானவான், அதுவரைக்கும் பல வட்டங்கள். ஆனால் உள்ளே இருக்கிறவன் கடந்து போனால் இவன் பிணம். ஏன்? அவனுக்கு கொடுத்த மரியாதை, மதிப்பு எல்லாம் மண்ணோடு மண் மட்கி விட்டது. அப்ப இது யாருக்கு என்று கேட்டால் இந்த சரீரத்திற்கு அல்ல, உள்ளே இருக்கிறவனுக்கு. இப்ப உள்ளே இருக்கிறவன் போய்விட்டான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஆளுகிறவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? உங்களுக்குள்ள யாசுவா இருக்கிறாரா? உங்களுக்குள் யாசுவாவுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவீர்களே. ஆனால் அதற்கு விரோதமாய் கடந்து வருகிற சத்துருடைய கிரியைகள், பிசாசுடைய போராட்டங்கள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எதுவும் ஒன்றை நெருங்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஆசை பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கும்? எல்லாருக்கும் வியாதியை ஜெயிக்க ஆசை. எப்படி ஜெயிப்ப? மருத்துவர் இடத்தில் கடந்து போனால் டாக்டர் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் படித்தது 16 பண்ணிட்டேன், இனி கொஞ்சம் கஷ்டம்தான், ஒன்று செய்யுங்களேன், கடவுளை தேடுங்களேன். உங்க கடவுள் நம்பிக்கையில தான் இருக்கு. கடைசியா எல்லா டாக்டர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஏன்னா அவன் படிச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டான், ஒன்றும் நடக்கல. இப்ப அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும். ஏன்னா அவர் பெரிய டாக்டர். என்ன மாதிரி ஒரு ஆதாம், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை படுக்க போடுறாரு. அன்னைக்கு கத்தி இல்ல, ஆபரேஷன் கருவி இல்ல, ஒன்றும் கிடையாது. படுக்க போட்டாரு. படுக்க போட்டாரு, விழாவில் இருக்கிற எலும்பை எடுத்துட்டாரு. எப்படி எடுத்தாரு? நான் இன்னும் கேள்வியா யோசிச்சுட்டு இருக்கிறேன். விழாவில் இருக்கிற எலும்பை எடுத்துட்டு அந்த இடத்தை அடைச்சிட்டாரு. ஆனா
பல வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு அந்த இடத்துல சந்ததியை கொண்டு வந்து வச்சுட்டாராம். எனக்கு அது என்ன புரியல ஒண்ணும். விலா எலும்பை எடுத்துட்டு எடுத்த இடத்தை சதையினால் அடைத்தார். சதை இருந்த இடத்துல சந்ததியை வச்சுட்டார். அது எந்த சந்ததியை வச்சாருன்னா தெரியுமா? ஒரு கோத்திரத்தையே உள்ள கொண்டு வச்சுட்டார். யோசிக்கிறீங்களா? அப்ப இங்க இருந்த எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரீயாய் மாத்திட்டாராம். இந்த அம்மான்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாரு? ஒரு ஸ்திரீயா மாத்திட்டாரு. இந்த அம்மா பாட்டு வேற, ஆனா அந்த ஐயா பாட்டு வேற. அந்த ஐயா விலா எலும்பு இருந்த இடத்துல ஒரு கோத்திரத்தையே கொண்டு வந்து வைக்கிறாரு. என்ன கோத்திரம்? அது லேவி கோத்திரம். எப்படி? உனக்கு ஏதாவது புரியுதா? அப்ப இவ்வளவு எவ்வளவு பெரிய டாக்டர், எம்டி முடிச்சவனுக்கு கூட தெரியலையே இன்னைக்கு. ஆமீன். அப்ப எதையோ கொண்டு வந்து ஏதோ செய்யறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய டாக்டர். அப்ப அவரை உனக்குள் கொண்டு வந்து அந்த மருத்துவர் மூலம் உனக்கு விடுதலை கிடைக்கணும். அந்த மருத்துவர் மூலம் நீ போராடணும். அந்த மருத்துவர் மூலம் நீ ஜெயம் உண்டாக்கணும். முடியுமா? சொல்ற அந்த மருத்துவர் தான் என் மருத்துவர் அப்படின்னு சொல்ற. ஆனா அவர் விரும்புற மாதிரி நீ செய்யறியான்னு கேட்டா இல்லையே. ஏன்? அதனால தான் நீ நித்திய ஜீவனை இழக்கிற. போராட வேண்டிய காரியத்திற்கு நீ போராடாமல் எதற்கோ போராடுகிறாய். ரேஷன் கடையில் நின்று அரிசிக்கு காத்திருக்கிற மாதிரி சாராய கடையில் நின்று காத்து நிற்கிறானுங்க. எதுக்கு? நித்திய ஜீவனுக்காகவா? இல்லையே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் பைப் இருக்கும். இன்னைக்கு பைப்பெல்லாம் தெருவில் இல்லை, வீட்டில் இருக்கிறதுனால தப்பிட்டாங்க எல்லாரும். தெரு பைப்பில் சண்டைக்கு போனோம்னா யார் முடி இங்கே நீளமாக இருக்குன்னு பார்க்கணும். நீளமாக இருக்கிற முடியை சுத்தி பிடிச்சு இழுத்துருவாங்க பைப்பில். நீங்களும் அப்படி இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் இன்னைக்கு அந்த சண்டை வரல. ஏன்னா நீங்களாம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா வீட்டில் பைப்பை திறந்தா தண்ணி வந்துடுது. கார்பரேஷன் வாட்டர் வீட்டுக்கு வந்துடுது. அன்னைக்கு வீட்டில் எல்லாம் தண்ணி கிடையாது, தெருவில் இருக்கும். ஒரு தெருவில்னா சுமார் 50 வீடு 60 வீட்டுக்கு ஒரு பைப்பு தான் இருக்கும். நானும் நீயானு போட்டி போடணும். ஒரு தடவை படுக்கப்பத்துன்னு சொல்ற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே இருக்கிறேன். அப்போ அது என்ன ஊரோ, ஒரு ஊர் கடற்கரை ஊர், அது என்ன ஊருன்னு மறந்துட்டு, பெரிய தாளை. எஸ், பெரிய தாளை என்ற ஊருக்கு நான் போறேன். அங்க சிபிஎம்ல உள்ள சகோதரி என்ன பார்த்தா சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம், நாங்கள் எங்க ஐயாவுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அவங்க தான் அப்போஸ்தலர்கள் அப்படின்னுவாங்க. அந்த அம்மாவை பார்க்குறேன், ரோட்ல நல்ல சண்டை, குடத்தை கையில் வச்சிருக்க ஒரு கையில், பைப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நீட்டிட்டு இருக்க ஒரு கையில் முடி இருக்குது. சூப்பரா இருந்துச்சு. தலைமுடியை பிடிச்சு வச்சு சண்டை. கெட்ட வார்த்தைக்கு நல்ல வார்த்தையெல்லாம் நிறைய பேசுறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சபையில போன அந்நிய பாஷை பேசுறோம், தெருவில் நின்னா நல்ல வார்த்தையை திருப்பி கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க சபையில நல்ல வார்த்தைன்றோம், அந்நிய பாஷையை நல்ல வார்த்தைன்றோம். ஆனா தெருவில் போன பைப்படியில் என்ன பண்ணிட்டு இருப்போம், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். யோசித்து பாக்குறீங்களா? இதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை. அதனாலதான் சொன்னேன், இந்த மனுஷனை தூக்கி போட்டுட்டு உள்ளான மனுஷனுக்கு என்ன தேவையோ அதற்காக நானும் போராடணும். அந்த போராட்டம் நம்மகிட்ட இல்லை. அதனால்தான் சொல்றேன், போராடு போராடு போராடு. ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ போராடித்தான் ஆகணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஈஸியா கிடைஞ்சக்கூடிய அந்த நித்தியத்தை, அந்த நித்திய ஜீவனை விளந்துட்டாங்க. தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த நித்திய ஜீவன் இவர்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக 2 தூதர்களை நிறுத்தி அவர்கள் கையில் சுடரொளி பட்டயம் ஆகிய 2 வாழை கையில் கொடுத்துட்டார். எவன் வந்தாலும் வெட்டி தீர்த்து, ஒருத்தன் கூட உள்ள போக கூடாது. ஏன்னா உள்ள போய் அதை பறிச்சு சாப்பிட்டா இவனுக்கு சாவு வராது. நான் தான் இவனுக்கு சாவுபடியாகி தண்டனை கொடுத்துட்டேன். இவன் செஞ்ச பாவத்திற்கு இவனுக்கு மரணம், ஏன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நான் மரணத்தை கொடுத்துட்டேன். ஆனா இவன் என்ன செய்வானா, என்னை ஏமாத்திடுவான். அதனால தூதனை உசாரான் இல்லை. இங்க என்ன, இவன் உள்ள வந்தா இவனை வெட்டி போட்டுரு. ஆதாமுக்கு தெரிஞ்சிச்சு, போனா வெட்டி போடுவான். அதனால அவன் அந்த பக்கமே போகல. அதனால அவன் இழந்து போனான். எதை? நித்தியத்தை, நித்திய ஜீவனை இழந்து போனான். இதுதான் இன்றைக்கு நம்ம கதை. அதனால தான் சொல்றாரு, போராடு. போராட தெரியுமா?